அண்மை செய்தி. மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்க புதிய குழுவை அமைத்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்க புதிய குழு அமைக்க தாவேக தலைவர் விஜய் முடிவு என தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜய். ஜெரி, வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்க புதிய குழு ஒன்றை அமைக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுவரை 5 கட்டங்களாக 95 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 25 மாவட்ட செயலாளர்களை நியமிக்கப்பட இருக்கக்கூடிய சூழல்ல ஒட்டுமொத்தமாக 120 மாவட்ட செயலாளர்கள் நியமித்த பிறகு அந்த மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்க புதிய குழு ஒன்றினை அமைக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு ஆதரவான பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்களை நியமித்ததாக புஷியானந்த் மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்க பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமையில் இந்த குழு அமைக்க இருப்பதாகவும் தெரிய வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் 120 அமைப்பு ரீதியான மாவட்டங்களாக தமிழக வெற்றி கழகம் பிரித்திருக்கிறது. இதுவரை 5 கட்டங்களாக 95 மாவட்டங்களுக்கான மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 25 மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் விரைவில் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த சூழலில் அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் கண்காணிப்பதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பதவி வழங்கிய பிறகு சில மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்களாகவே தங்களை பாவித்துக் கொண்டு எல்லை மீறுவதாக புகார்கள் தொடர்ச்சியாக எழுந்து வந்திருக்கிறது. அதே போல வட்டம், ஒன்றியம், அணி சார்ந்த மாவட்ட பொறுப்புகளுக்கு மாவட்ட செயலாளர் பணம் பெற்றுக்கொண்டும் சாதி ரீதியாக மையப்படுத்தி இந்த பொறுப்புகள் வழங்குவதாகவும் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் அதிருப்தியான நிர்வாகிகள் தலைமைக்கு தங்களுடைய அதிருப்திகளை தெரிவித்து வந்தும் சமூக ஊடகங்களில் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து வந்த சூழல்ல அங்கே எது போன்ற சாதிய பிரச்சனைகள் இருக்கிறது, பாகுபாடுகள் ஏதேனும் இருக்கிறதா, பிற கட்சி நிர்வாகிகளிடம் இந்த உட்கட்சி விவகாரங்களை பகிர்ந்து கொள்கிறார்களா, இது போன்ற விஷயங்களை எல்லாம் கண்காணிப்பதற்காகவும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட செயலாளர்கள் சரியாக களப்பணி ஆற்றுகிறார்களா என்பதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கண்காணிப்பதற்கு இந்த குழு அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த குழுவில் கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் மற்றும் ஆதவர்ஜுனா இடம்பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஏறத்தாழ 7 லிருந்து 8 நபர்கள் கொண்ட இந்த குழு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களை கண்காணிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதே போல சமீப காலங்களாகவே அக்கட்சியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு ஒட்டப்படுகிற வால் போஸ்டர், அந்த நிகழ்ச்சிகளுக்கான பத்திரிகைகள் உள்ளிட்ட இடங்களில கொள்கை தலைவர்களுடைய புகைப்படங்கள் மாற்றப்பட்டு, அதாவது அஞ்சலி அம்மாள், வேலு நாச்சியாருக்கு பதிலாக அப்துல் கலாம் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. இது போன்ற சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காகவும் இந்த குழு கண்காணிக்கும் என்றும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெரி.